ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட் அப்படின்னா என்ன? பாராளுமன்றம் தமிழில் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு 3 விஷயத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஒன்று லோக்சபா, இன்னொன்று ராஜ்யசபா, தென் மூணாவது யார் அப்படின்னா பிரசிடென்ட். ஸோ இது 3 சேர்ந்த அந்த காம்பினேஷன் தான் நமக்கு என்னது பார்லிமெண்ட், பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ லோக்சபா கீழவையில் ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது உடனே சட்டமாக மாறிடாது. அது ராஜ்யசபாவுக்கு போகும். சரியா? ஸோ லோக்சபாவில் பாஸ் பண்ண பில்லு ராஜ்யசபா போகும். ராஜ்யசபா அப்ரூவல் கொடுத்தோன்னா அது பிரசிடென்ட்டை போகும். அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறதுனால தான் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது த காம்பினேஷன் ஆஃப் லோக்சபா ப்ளஸ் ராஜ்யசபா ப்ளஸ் பிரசிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கிளியரா? ரைட். ஸோ இன்னும் இதில் நம்ம லோக்சபாவை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நிறைய பார்க்க முடியும். அதே மாதிரி ராஜ்யசபா தனியாக நிறைய பார்க்கலாம். ஆல்ரெடி பிரசிடென்ட் நம்ம பார்த்துட்டோம். சரியா? பிரசிடென்ட் அவரோட ஆர்டிக்கல் என்ன, ஸோ அவருடைய குவாலிஃபிகேஷனு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய தன்னிச்சை அதிகாரங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் யார் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவர் நடக்க முடியும், யார்கிட்டலாம் அவர் அட்வைஸ் வாங்கிக்க முடியும், அவராக நினச்சா ஏதாவது சட்டத்தை கொண்டு வர முடியுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பிரசிடென்ட்டை பற்றி. லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, ஸோ அதுதான் வந்து இந்த பார்லிமெண்ட், வேறு எதுவும் கிடையாது. ஸோ லோக்சபாவோட டென்யூர் 5 வருஷம், ராஜ்யசபாவோட டென்யூர் வந்து 6 வருஷம். லோக்சபாவோட எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஸோ ராஜ்யசபாவோட எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவையும் நடக்கும். எப்படி நீங்கள் 6 வருஷம் சொன்னீங்களே ராஜ்யசபாவோட டென்யூர் எப்படி ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அதாவது ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய டோட்டல் மெம்பர்ஸில் 1/3 மெம்பர். சரியா? ஸோ ராஜ்யசபாவில் மொத்தம் 250 பேர் இருப்பாங்க. சரியா? இதில் வந்து 1/3 மெம்பர். ஸோ 1/3 எத்தனை? ஒரு 80-85 பேர். சரியா? ஸோ ஒரு 80 to 85 பேர். ஸோ இத்தனை பீப்புளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 2 வருஷம் கழித்து எலெக்ஷன் வச்சுருவாங்க. ஸோ அடுத்த 4வது வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ மீதி ஒரு 250 பேரில் ஃபஸ்ட்டு ஒரு 80 பேரை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அவங்களோட டென்யூர் 6 வருஷம். ஸோ அடுத்ததாக வந்து மீதி ஒரு 160 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களில் ஒரு 80-85 பேர். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடத்துவாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த கடைசி 2 வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 80 to 85 பேர் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் நடத்துவாங்க. ஸோ அடுத்த 2 வருஷம் கழிச்சு இங்கே முதல்ல அப்பாயின்ட் பண்ணாங்கல்ல, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணப்படுவாங்க அந்த 80 to 85 பீப்புளும். ஸோ கிளியராக புரியுதா? ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்து எலெக்ஷன் நடக்கும். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவையும் 1/3 ஆஃப் பீப்புள் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்ஷன் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ பீப்புள் அப்படின்னு சொல்கிறத விட மெம்பர்னு சொல்லலாம். 1/3 ஆஃப் த மெம்பருக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா எலெக்ஷன் ரெண்டையுமே கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. சரியா? ஸோ பஞ்சாயத்து எலெக்ஷனை நடத்துறது மட்டும்தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனு. சரியா? ஸோ மற்ற எலெக்ஷன் எல்லாமே இப்போ நம்ம சிஎம் செலக்ட் பண்ணுற அந்த எலெக்ஷனும், தென் பிஎம் செலக்ட் பண்ணுற எலெக்ஷனும், ராஜ்யசபா எலெக்ஷனும், பிரசிடென்ட் எலெக்ஷனும், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனும், இது எல்லாமே நமக்கு இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து நடத்துவாங்க. சரியா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க தான் இந்த எலெக்ஷன்லாம் நடத்துவாங்க. அப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து நமக்கு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அதுவும் பஞ்சாயத்து எலெக்ஷன். சரியா? பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி எலெக்ஷன் நடக்கும் இல்லையா, அந்த எலெக்ஷனை மட்டும்தான் இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றவங்க நடத்துவாங்க. ஸோ கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த எம்பி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, இதில் ஏதாவது ஒரு இடைத்தேர்தலே வந்தாலும் கூட, சரியா, யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஸோ இடைத்தேர்தல் நடத்துகிறாங்க அப்படின்னாலும், ஸோ அது நமக்கு நடத்துறதும் யாராக இருப்பாங்க அப்படின்னா நமக்கு கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ எனக்குமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. சரியா? நேஷ்னல் கமிஷனா அல்லது ஸ்டேட்டா அப்படின்னு சொல்லி எனக்குமே டவுட்டாக தான் இருக்குது. ஸோ நானுமே ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரியா? தெளிவாக சொல்லிடுறேன். எனக்கு வந்து லைட்டாக டவுட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன், இந்தியா லெவலில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எலெக்ஷன் கமிஷன் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி எலெக்ஷன் மட்டும்தான். பட் இருந்தாலும் இந்த இடைத்தேர்தல் அப்படின்னு வரும்போது மேபி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கலாம், எங்கேயோ படித்த மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அது நான் என்னென்னு ரெஃபர் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ நீங்கள் செக் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? சரி, இன்றைக்கான ஃபஸ்ட்டு கமெண்ட்டு இது தான். சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இது தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்டிருக்க கொஷின். சரியா? ரைட். சரி, ஓகே, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்குள்ளார போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸ் கிராஷ் கோர்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ, YCT பப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இந்த மேத்தமெட்டிக்ஸ் புக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஒரு கோர்ஸாக வச்சுருக்கோங்க. சரியா? ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து ஒரு கோர்ஸாக வச்சுருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் என்ன, இது எப்படி அக்சஸ் பண்ணுறது, ஸோ இதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு எல்லாமே
மேலே ஒரு ஐ கார்டில் வீடியோ தெரியும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் வந்து அந்த வீடியோவை வைக்கிறேன். சரியா? ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணிவிட்டு டெமோலாம் செக் பண்ணி பார்த்துட்டு, ஸோ 4 டாபிக் நான் ஃப்ரீயாகவே யூடியூப்பில் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் பாருங்கள். சரியா? பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஏதாவது டவுட் இருக்குது இந்த பர்ச்சேஸ் பண்ணுறது ரிலேட்டடாவோ அல்லது வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எனக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். சரியா? டெலகிராமில் டேரெக்டாக நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அந்த லிங்க்கை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ரைட். ஸோ இந்த கோர்ஸோட ப்ரைஸ் $649, 3 வருஷம் வேலிடிட்டி. அதே மாதிரி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு $49 மட்டும்தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸை பற்றி ஆல்ரெடி நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. சரியா? ஸோ 5000 கொஷின் பக்கமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு ஒரு 500 கொஷின் தான் இருக்குது. அதை நான் NTPC எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவேன். சரியா? ஸோ இதுக்கு மேலே தான் இவர் டீச் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி இல்லை. சரியா? ஸோ ஆல்ரெடி நான் எல்லாமே என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ 5000 கொஷினுக்கு மேலே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 5000 கொஷின் தான் இருக்குது. ஸோ இந்த புக்கவே அப்படியே முடிச்சிருக்கோம். சரியா? A to Z எல்லாமே இந்த புக்கில் என்னென்னலாம் கவர் ஆகுமோ எல்லாமே நம்ம வந்து முடிச்சு வச்சுருக்கோம். ஈஸி கொஷின், மாடல் கொஷின், ஹார்ட் லெவல் கொஷின், ஸோ எல்லாமே. சரியா? ஸோ வெறும் ஈஸியான கொஷினை நடத்திட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் கிடையாது. கஷ்டமான கொஷினுக்கும் உங்களுக்கு டீட்டெயிலான சொல்யூஷன் சொல்லியிருப்பேன். சரியா? சரி, ஓகே. ஸோ இதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரியும். Question number 391. So when was the independent first union budget was presented in the parliament? ஸோ சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் எந்த தேதியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் பண்ணோம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எப்போ நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்ணோம் அப்படின்னா நவம்பர் 26, 1947 வந்து தாக்கல் பண்ணோம். சரியா? ஸோ நமக்கு சுதந்திரம் எப்போ கிடைச்சிது? ஆகஸ்ட் 15, 1947. அப்போ தான் நம்ம இண்டிபெண்ட் ஆனோம். தென் அதுக்கு முன்னாடியே கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை அமைச்சிட்டாங்க. இன்ட்ரீம் கவர்மெண்ட்டும் அப்போயே ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நவம்பர் 26, 1947 தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் பண்ணுறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு பட்ஜெட். ஸோ இதை யார் தாக்கல் செஞ்சுருப்பா? ஸோ இன்றைக்கி டேட்டில் பட்ஜெட் வந்து நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அருண்ஜேட்லி பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் தங்கம் தென்னரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணாருன்னு இப்போ ரீசெண்டாக வந்திருக்கோம். சரியா? ஸோ அந்த LED ஸ்க்ரீன்லலாம் டிஸ்பிளே பண்ணி காமிச்சாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ரைட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ண டேட் பார்த்துட்டோம். ஸோ என்னது? நவம்பர் 26, 1947. யார் தாக்கல் பண்ணாங்க? இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். சரியா? RK சண்முகம் செட்டி. சரியா? சண்முகம் செட்டி. ஸோ இவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் பண்ணார். சரியா? ஸோ RK சண்முகம் செட்டி அப்படிங்கிறவர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணார். சரியா? ரைட்டு. ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறத யார் தாக்கல் பண்ணுவாங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் தாக்கல் பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னா இவர் RK சண்முகம் செட்டி தான். ஸோ புரியுதா? ரைட்டு. ஸோ இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபஸ்ட்டு யூனியன் பட்ஜெட்டை பாஸ் பண்ணது யார்? அதான் இங்கே பாருங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸ்டேட் பட்ஜெட் கிடையாது, யூனியன் பட்ஜெட். ஸ்டேட்னா நிறைய ஸ்டேட் இருந்ததுல்ல. ஆக்சுவலாக வந்து 1947 ஸ்டேட் மாதிரி இல்லை, எல்லாம் பிரசிடென்சியாக இருந்தது. 1956 தான் வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டை போட்டு ஒரு 14 மாநிலங்களாகவும் தென் ஒரு 6 யூனியன் டெரிட்டரியாகவும் பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது காலப்போக்கில் ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் மொழி வாரியாக எனக்கு தனி மாநிலம் வேணும்னு பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஃபார் எக்ஸாம்பிள் 2014 ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா பிரிஞ்சாங்க இல்லையா? ஸோ ஏன் பிரிஞ்சாங்க? ஸோ அதே காரணத்தினால தான் மகாராஷ்டிராலேருந்து குஜராத்தும் பிரிஞ்சு போனது. சரியா? ஸோ மகாராஷ்டிரான்னு சொல்லாமல் பாம்பேலேருந்து குஜராத் தனி, ஸோ அதே மாதிரி மகாராஷ்டிரா தனியாக பிரிஞ்சுது. ஸோ புரியுதா? ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து பிரிஞ்சு இன்றைக்கி டேட்டில் 28 ஸ்டேட் இருக்குது. சரியா? ஸோ 28 ஸ்டேட் இருக்குது. தென் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. ஸோ 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. 1 செகண்ட். ஸோ பென் எழுத மாட்டேங்குது. 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. ஸோ கிளியரா? ரைட். Question number 392. Dash of the Constitution of India lays down the qualification for the membership of the parliament. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு மெம்பர் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத எந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் A, 84th ஆர்டிக்கல். ஸோ ஆர்டிக்கல் 84ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகணும், MP ஆகணும் அப்படின்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? ஸோ அதை பற்றி எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க? ஆர்டிக்கல் 84ல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியரா? கொஷின் நம்பர் 393. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? when there are the two houses of the legislature like India, it is called dash is a legislature அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? இந்தியாவில் நம்ம ஈரவை முறைகளை தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சரியா? ஸோ அதை தான் நம்ம பின்பற்றிகிட்டு இருக்கோம். சரியா? ரைட்டு. ஸோ ஈரவை முறைனா என்னது? லோக்சபா, ராஜ்யசபா. ஸோ அந்த மாதிரி. சரியா? ஸோ ஒரு சில ஸ்டேட்ஸ்லையும்
லோக்சபா ராஜ்யசபா மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்கும். ஸோ அது மொத்தம் எத்தனை ஸ்டேட்டில் இன்றைக்கி டேட்டில் இருக்குது அப்படின்னா மொத்தம் 6 ஸ்டேட்டில் தான் இருக்குது. எது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்கும், சட்டமன்றமும் இருக்கும், அதே மாதிரி நமக்கு இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்கும். சரியா? ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒரு 6 ஸ்டேட்டில் தான் இருக்குது. அந்த 6 ஸ்டேட் என்னென்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் நிறைய கிளாஸஸில் சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ நான் எகைன் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா. ஸோ அப்படியே சவுத் இந்தியாவில் கேரளா, தமிழ்நாடு தவிர மீதி எல்லாமே கவர் ஆயிடுச்சா? ரைட்டு. ஸோ அப்படியே மேலே போனீங்கன்னா ஸோ மத்திய பிரதேஷ் அண்ட் பீகார். ஸோ ரெண்டுமே வந்துடும். ஸோ கிளியரா? ரைட்டு. அவ்வளோதான். மொத்தம் 6 ஸ்டேட்டு பை கேமரா லெஜிஸ்லேஷன் இருக்கிறது மொத்தம் 6 ஸ்டேட் தான். ஸோ இது ஏன் வந்து இந்த 6 ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படின்னா எல்லா ஸ்டேட்லேயும் முதல்ல இருந்தது. ஸோ கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனையாகவே இருந்தது. பில்லெல்லாம் நிறைய பாஸ் ஆகலை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. ஸோ தேவைன்னா வச்சுக்கோங்க, தேவையில்லைனா எடுத்துருங்க அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க தேவையில்லைன்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ யார் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸோ இது தேவையில்ல அப்படின்ற மாதிரி எந்தெந்த ஸ்டேட்லாம் நினச்சாங்களோ அவங்க அப்போ மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணி ரிமூவ் பண்ணியிருப்பாங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறத. சரியா? ரைட். ஸோ இதில் இந்த 6 ஸ்டேட் அப்படிங்கிறவங்க எங்களுக்கு தேவை இல்லாமலாம் இல்லை, இருக்கட்டும், அது இருக்கிறதுல ஏதோ ஒரு நல்லது தான் அப்படின்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரவை முறை அப்படின்றது தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 394, அண்ட் டேஷ் இஸ் அ டிராஃப்ட் ப்ரொபோஸ்டு லெஜிஸ்லேட்டிவ் லா. ஒரு லா, ஒரு சட்டம் அப்படிங்கிறது, சரியா, ஒரு சட்டம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்கும்ல, அது ஒரு டிராஃப்ட் கண்டிஷனில் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நீங்களே வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்லலாம்னா, இப்போது சரி டீச்சர் இப்போ நடத்திட்டு இருக்காங்க, சரி ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துக்கோங்க, ஸ்டாஃப் நடத்திட்டு இருக்காங்க, நடத்தும் போது நீங்கள் ஒரு கீ பாயிண்ட்ஸ் மட்டும் சும்மா ஒரு ரஃப் நோட்டில் டிராஃப்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் மேஜராக ஒரு நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்படி தானே எடுப்பாங்க. ஸோ புரியுதில்ல என்ன சொல்கிறேன்னு? சும்மா ரஃபாக நம்ம நோட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மாதிரி நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா இந்த ஸ்டெனோகிராஃபர்ஸ்லாம் சொல்லலாம். ஸோ ஸ்டெனோகிராஃபர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறத அவங்க வந்து ஒரு நோட்டில் வந்து சின்னதாக எழுதி வச்சுக்கோங்க அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி. தென் அதுக்கப்புறம் அதை வந்து எலாபரேட் பண்ணி எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா சட்டமாக மாறுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அதை ஒரு டிராஃப்டாக வந்து பயன்படுத்துவாங்க. சரியா? ஸோ ஒரு ரஃபாக ஒரு ஷீட்டில் எழுதுவாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பில்லு. சரியா? ஸோ புரியுதா? இந்த பில்லை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு லோக்சபாவில் பாஸ் பண்ணி தென் அதுக்கப்புறம் ராஜ்யசபா பாஸ் பண்ணி தென் ராஜ்யசபா பாஸ் ஆனதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுக்கு போய் பிரசிடென்ட் சைன் பண்ணால் தான் நமக்கு அது என்னவா மாறும்? லாவாக மாறும். ஸோ கிளியரா? ரைட்டு. Question number 395. So which of the following features says that the people of the India direct role in the electing their representatives? So அதாவது எந்த ஃபாலோயிங் ஃபியூச்சர் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இந்தியாவோட மக்களுக்கு வந்து டேரெக்டாக ஒரு ரோல் தராங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ இந்த கொஷனுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்தியா அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணி அங்கே அனுப்புகிறோம். சரியா? நமக்காக பேச சொல்லி அந்த ரெப்ரசன்டேட்டிவை நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக எலெக்ட் பண்ணி அங்கே அனுப்புகிறோம். ஸோ அப்போ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். செப்பரேஷன் ஆஃப் பவர் கிடையாது. சரியா? அதிகாரத்தை பிரித்து கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இடையில ஸோ இந்த மாதிரி அதிகாரத்தை பிரித்து கொடுக்கறது பேர் தான் நமக்கு செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. செக்குலரிசம் அப்படின்னா மத சார்பின்மை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஓட்டு போடுறதை பற்றி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிலையும் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரியா? ரைட் டு ஓட். ஸோ இதை எந்த ஆர்டிக்கல் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். சரியா? இது எந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ ரைட் டு ஓட் எந்த ஆர்டிக்கல்? சரியா? ரைட்டு. Question number 396. So who among the following extends the jurisdiction of the High Court to or excludes it from in any union territory அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? So who among the following extend the jurisdiction of the High Court to or excludes it from the union territory அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யாருக்கு வந்து உரிமை அப்படிங்கிறது இருக்குது, யாரால் வந்து அதாவது ஒரு ஹைகோர்ட்டை சரியா ஒரு ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனை ஒரு யூனியன் டெரிட்டரியோட எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் அல்லது அதிலிருந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணுறதும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நமக்கு பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இருக்குது. பார்லிமெண்ட்டில் சட்டம் போட்டு இந்த மாதிரி பாண்டிச்சேரி தமிழ்நாடு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரே நீதிமன்றம் தான். இல்லை நாளையிலேருந்து இது வந்து ரெண்டுக்கும் ஒரே நீதிமன்றம் கிடையாது, ஸோ தனித்தனி நீதிமன்றம்னாவோ அல்லது பாண்டிச்சேரி தூக்கி வேறு ஒரு ஸ்டேட்டோட நீதிமன்றத்தோட மெர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து பார்லிமெண்ட்டு தான் முடிவு பண்ண முடியும். சரியா? ஸோ வேறு யாருமே முடிவு பண்ண முடியாது. பிரசிடென்ட் முடிவு பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் முடிவு பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு சீஃப் ஜஸ்டிஸும் முடிவு பண்ண முடியாது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
Question number 397, the select the option does not support the role of the Indian Parliament. ஸோ இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு இதில் எந்த ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணலையோ ஸோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட் என்னது, டு செட்டில் த டிஸ்பியூட்ஸ் அண்ட் மேக் அ ஜட்மெண்ட் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதாவது நல்லா படிங்க, டு செட்டில் டிஸ்பியூட்ஸ், ஸோ பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, மேக் ஜட்மெண்ட்ஸ் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் பார்லிமெண்ட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஸோ சட்டத்தை இயற்ற வேண்டியது, இயற்றிய சட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சரியா? ஸோ அதுதான் வந்து பார்லிமெண்ட்டோட வேலை, மக்களோட குரலை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய வேலை. ஸோ அங்கே போய் நமக்கு ஏதாவது டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணுறதோ அல்லது ஜட்ஜ்மெண்ட்டை மேக் பண்ணுறதோ இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் செய்வாங்க? சுப்ரீம் கோர்ட் தான் செய்வாங்க, பார்லிமெண்ட் கிடையாது. ஸோ அப்போ இதுதான் நமக்கு டசன்ட் சப்போர்ட்டு. ஸோ புரிஞ்சுதா? ரைட்டு. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். டு செலக்ட் த நேஷனல் கவர்மெண்ட்டு. ஸோ நேஷனல் கவர்மெண்ட்னா என்னது? இப்போ பார்லிமெண்ட்டில் யார் மெஜாரிட்டியாக ப்ரூஃப் பண்ணுறாங்களோ அவங்க தான் நமக்கு கவர்மெண்ட், அவங்க தான் நமக்கு அரசாங்கம். சரியா? அவங்க தான் வந்து நமக்கு தேசிய அரசாங்கம். ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நமக்கு டு கண்ட்ரோல் அண்ட் கைடு த இன்ஃபார்ம் த கவர்மெண்ட். ஸோ டு கண்ட்ரோல், கைடு அண்ட் இன்ஃபார்ம் த கவர்மெண்ட். எஸ், பார்லிமெண்ட்டில் தான் நமக்கு எல்லாமே நடக்கும். சரியா? கண்ட்ரோல் பண்ணுறது, கைட் பண்ணுறது, இன்ஃபார்ம், எல்லா விஷயமுமே நமக்கு பார்லிமெண்ட்டில் தான் நடக்கும். ஸோ இப்போ ஒரு சட்டம் வேணும் வேணாங்கிறத எதிர்க்கட்சி வந்து எங்கே சொல்லுவாங்க? பார்லிமெண்ட்டில் சொன்னால் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? இது வேணுமா வேணாமான்றதை பற்றி அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதே மாதிரி த ஃபங்க்ஷன் ஆஃப் த லா மேக்கிங், புதுசாக ஒரு சட்டத்தை உருவாக்குறதும் எங்கே? பார்லிமெண்ட்டில் தான். ஸோ அப்போ எது சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறது தான் கொஷின். ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 398, as per the provision of the Article 76 of the Indian Constitution, the President shall appoint a person as Attorney General for the India who is qualified to be அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போது நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்க சார்பாக அவரை வந்து ஒரு அட்வொகேட்டாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. சரி, அவர் தான் வந்து இந்திய அரசு சார்பாக எந்த கோர்ட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் ஸோ இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக வந்து ஆஜராகிறது யார்? ஸோ இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னக்கூடிய நபர் தான். ஸோ இவரை பற்றி நமக்கு எந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 76. சரியா? ஆர்டிக்கல் 76 யாரோடது? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இதுவே அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவரோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 165. அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக எந்த பிரச்சனைனாலும் அவர் தான் போய் ஆஜராவார். சரியா? ஹீ இஸ் கால்டு அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரியா? ஸோ அந்த கட்சி சார்ந்த விஷயத்தில் போய் அவர் வந்து ஆஜராக மாட்டாங்க. சரியா? கட்சி சார்ந்த விஷயத்தில் அவங்க வாதாட மாட்டாங்க. ஸோ இவங்க அட்வொகேட் ஜெனரலாக இருக்காங்க அல்லது அட்டர்னி ஜெனரலாக இருக்காங்க அப்படின்னா அந்த அரசாங்கம், கன்சர்ன் அரசாங்கம் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சார்பாக போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி இல்லை நாங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நாங்கள் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக பேசக்கூடிய நபர் தான் யார்? அரசு தரப்பு வழக்கறிஞர் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? ஸோ அதுதான் நமக்கு யார் அப்படின்னா இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இவருக்கு வந்து பார்த்தோன்னா பார்லிமெண்ட்டில் இவருக்கு உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இவரால் பேச முடியாது. சரியா? பார்லிமெண்ட்டில் இவரால் பேச முடியும், ஆனால் இவரால் ஓட்டு போட முடியாது. ஸோ எலெக்ஷன் இப்போ மெஜாரிட்டிக்கெலாம் எலெக்ஷன் வைப்பாங்க இல்லையா, அது மெம்பர்ஸ் மட்டும் தான் முடியும். ஸோ இவரால் ஓட்டு போட முடியாது. சரியா? அட்வொகேட் ஜெனரல்லையோ அல்லது அட்டர்னி ஜெனரல்லையோ பார்லிமெண்ட்லேயோ அல்லது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையோ உள்ளார விடுவாங்க. சரியா? அங்கே அவங்க போய் பேசுறதுக்கான உரிமையெல்லாம் இருக்குது. ஸோ எப்போ அவங்க உள்ளார போவாங்க, எப்போ பேசுவாங்க அப்படின்னா ஆன் அண்ட் அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ வந்து இந்த மாதிரி இதை சொல்லுங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வருவாங்க, பேசுவாங்க. பட் ஆனால் அவங்க வந்து ஓட்டில் வந்து போடுறதுக்கான உரிமை அப்படிங்கிறது கிடையாது. சரியா? ஓட்டு போடுறது உரிமைனா அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த மசோதாக்காக ஓட்டு எடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். சரியா? ஸோ அதுக்கான உரிமை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. ஸோ இவங்களை யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்படி தானே? as per the provision of the Article 76 of the Indian Constitution, the President, President தான் அட்வொகேட் ஜெனரல், President தான் அட்டார்னி ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. சரியா? அதில் எந்த டவுட்டும் இல்லை. who is qualified to be, அந்த அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறவர் என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவர் அட்டார்னி ஜெனரல் ஆக்கலாம். இப்போ யாரை வேணாலும் ஆக்க முடியுமா? உங்களையோ என்னையும் ஆக்க முடியுமா? முடியாது. அவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும்ல. அந்த குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஹைகோர்ட்டோட ஜட்ஜ் ஆகிறதுக்கான தகுதி இருந்தது அப்படின்னாலே போதுமானது. அப்படி தானே? ஸோ இது யாருக்கு அப்படின்னா ஹைகோர்ட்டோட ஜட்ஜ் ஆகிறதுக்கான தகுதி இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா அட்வொகேட் ஜெனரலுக்கு. சரியா? அட்வொகேட் ஜெனரல் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு. சரியா? ஸோ இதுவே வந்து அப்பாயிண்டட் அஸ் எ ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கான தகுதி யாருக்கு வேணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் தேவை, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ புரியுதா? ரைட்டு. அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து அப்பாயிண்டட் அஸ் எ ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கான தகுதி என்னவோ ஸோ அது மாதிரி இருக்கணும்.
ஸோ இதுவே வந்து நமக்கு அட்வொகேட் ஜெனரல்னா ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கான தகுதி என்னவோ அது மாதிரி இருக்கணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 399, விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ அட்டார்னி ஜெனரலை பற்றி எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 76 சொல்லியிருக்காங்க. சரியா, அட்டார்னி ஜெனரலை பற்றி எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 76 சொல்லியிருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 400, ஸோ ஹூ அமங் த ஃபாலோயிங் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பார்லிமெண்ட் ஃபார் த ஆல் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு த டிஃபென்ஸ் சர்வீஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியா சார்பாக ஸோ எல்லா டிஃபென்ஸ் சர்வீசஸ்க்கும் யார் வந்து இன்சார்ஜ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு குழப்பறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள். ஹூ அமங் த ஃபாலோயிங் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பார்லிமெண்ட். சரியா, டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட் ஃபார் ஆல் த மேட்டர் ரிலேட்டட் டு த டிஃபென்ஸ் சர்வீஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட டிஃபென்ஸ் சர்வீஸ் ரிலேட்டடாக பார்லிமெண்ட்டில் யார் இன்சார்ஜு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். பிரசிடென்ட் கிடையாது. ஸோ இவர் யார் அப்படின்னா, பிரசிடென்ட்டோட பொறுப்பு டிஃபென்ஸில் என்ன வரும் அப்படின்னா முப்படைகளின் தளபதி. சரியா, ஸோ அது தான் யார் அப்படின்னா நமக்கு பிரசிடென்ட்டு. ஸோ இங்கே பார்லிமெண்ட்டில் யார் டிஃபென்ஸ் சர்வீஸ் ரிலேட்டடான ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ டிஃபென்ஸ் சர்வீஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் யார்? பிரசிடெண்ட்டா? கிடையாது. சரியா, ஸோ அதுக்கு ரெஸ்பான்சிபிள் யாருன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஸோ கிளியரா? ரைட்டு. இன்றைக்கி டேட்டில் நிர்மலா சீதாராமன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி என்டிஏ கவர்மெண்ட் தானே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது 2024 விட்டுருங்க, 2019 அவங்க தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 2014 அவங்க தானே இருக்காங்க. ஸோ அந்த பீரியட் ஆஃப் 2014 to 2019 பிஜேபி பீரியட் இருக்குல்ல, என்டிஏ அமைச்சாங்க இல்லையா? ஸோ தனி மெஜாரிட்டியில் பிஜேபி ஜெயிச்சாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து என்டிஏக்கான அந்த கூட்டணி ஆட்சி தான் கொடுத்தாங்க. சரியா, ஸோ அந்த விஷயத்தில் அவங்கள பாராட்டணும். ஸோ அதாவது என்ன சொல்கிறேன்னு புரியலையா? ஒன்றும் இல்லைப்பா. ஸோ ஆக்சுவலாக 2014 எலெக்ஷன் நடந்தது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க? கூட்டணி அப்படிங்கிறத கால்ஃபர் பண்ணுவாங்க. சரியா, எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த மாதிரி நம்ம இந்த கட்சியை தோக்கடிக்கணும் அப்படின்றதுனால ஸோ மற்ற கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டணி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் நான் கேட்டேன்னு நினைக்கிறேன், இதுக்கான எக்ஸ்பேன்ஷன் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதான் இந்த என்டிஏ கூட்டணியில் வந்து நிறைய கட்சிகள் வந்து இருந்தது. சரியா, ஸோ அந்த கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. எலெக்ஷனில் பிஜேபி மட்டுமே ஸோ அவுட் ஆஃப் 550K ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 280க்கு மேலே யார் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும். அப்படி தானே? ஸோ பிஜேபி மட்டுமே தனி மெஜாரிட்டியாக வச்சுருந்தாங்க. ஸோ வேறு எந்த ஒரு கூட்டணி கட்சியோட சப்போர்ட்டுமே இல்லாமல் பிஜேபி மட்டுமே 280 பக்கமாக வச்சுருந்தாங்க. சரியா, தனியாக ஆட்சி அமைக்க முடிஞ்சுது. இப்போ தனியாக ஆட்சி அமைக்க முடிஞ்சாலும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மந்திரி சபை இருக்குல்ல, ஸோ 15% ஆஃப் த சீட்ஸ், டோட்டல் சீட்ஸில் 15% ஆஃப் த சீட்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு ஆட்சி அமைக்க முடியும். அதாவது ஆட்சி அமைக்க முடியும்ல, அதாவது 15% ஆஃப் த சீட்ஸ் வந்து என்ன பண்ண முடியும்னா நமக்கு மந்திரி சபையில் இடம் பெற முடியும். ஸோ அந்த 15% ஆஃப் த சீட்ஸ், ஸோ அந்த சீட்டில் என்ன பண்ணாங்கன்னா இந்த கூட்டணி கட்சி வந்து இவங்களை நம்பி 2014 வந்து ஜாயின் பண்ணாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் என்னதான் இவங்க தனி மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருந்தாலும் அவங்கள அப்படியே விடாமல் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்கவுங்களுக்கும் ஏற்ற மாதிரி. சரியா, ஸோ மந்திரி சபை அப்படிங்கிறத கொடுத்தாங்க. சரியா, ஸோ ஒரு மினிஸ்டரோ 2 மினிஸ்டரோ அந்த மாதிரி கொடுத்தாங்க. அதே மாதிரி கேபினெட்டில் கூட ஒரு சீட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல, எனக்கு கேபினெட்டை பற்றி தெளிவாக தெரியல. பட் ஆனால் ஸ்டேட் மினிஸ்டர் அண்ட் டெபுட்டி மினிஸ்டர்லாம் இருக்கும்ல, அந்த கிரேடரில் கண்டிப்பாக கொடுத்தாங்க. சரியா, ஸோ என்னதான் இவங்க ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஜெயித்தாலும் ஸோ இவங்களே வந்து தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சியோட தயவே தேவையில்லை. ஸோ இவங்களே ஆட்சி அமைச்சிருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது 5 வருஷத்துக்கு. பட் இருந்தாலும் அவங்க வந்து அதை வந்து கொடுத்தாங்க. சரியா, ஸோ இதெல்லாம் நான் எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா எஸ் அந்த 2014 to 2019 அந்த பீரியடுக்காக வந்தேன்னா ஓகே. ஸோ அந்த டைமில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தது யார் அப்படின்னா அருண் ஜெட்லி. ஸோ அவர் தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தார். சரியா, ஸோ நிர்மலா சீதாராமன் கிடையாது. இது தெளிவான ஒரு கொஸ்டின், ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அருண் ஜெட்லி தான் அந்த டைமில் என்னவாக இருந்தார்? ஸோ நமக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். ஸோ அவர் தான் வந்து நமக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்தார். ஸோ நிர்மலா சீதாராமன் கிடையாது. நிறைய பேர் ஜிஎஸ்டி அப்படின்னா நிர்மலா சீதாராமனாக போட்டுருவீங்க. நிர்மலா சீதாராமன் கிடையாது. அவங்க 2019 இருந்து தான் நமக்கு ரெண்டாவதாக மோடி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா? ஸோ என்டிஏ அந்த டைமில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு இவங்க வந்து நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டராக பொறுப்பேற்றிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அருண் ஜெட்லி இறந்துருப்பார். ஸோ 2018 நினைக்கிறேன், சரியாக தெரியல. அந்த டைமில் வந்து இறந்துருப்பார். யார்? அருண் ஜெட்லி வந்து இறந்துருப்பார். அவர் இறந்த உடனே இந்த நிர்மலா சீதாராமனை வந்து அந்த பொறுப்பில் போட்டிருப்பாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டராக. ஸோ அப்போது அதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் எந்த போஸ்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் இருந்தாங்க. சரியா, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் இருந்தாங்க. அதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் நம்ம இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. சரியா, இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, இதெல்லாம் நம்ம தெரியல அப்படின்னா
உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நாளைக்கு யார் சொல்லுவாங்க, சரியா? ஸோ நீங்கள் வந்து வேலைக்கே போயிட்டாலும் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது, சரியா? அதனால தான் வந்து இந்த மேட்டர் எல்லாமே நம்ம சொல்லும் போது நீங்கள் அப்படியே டக்குன்னு கேட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு லைஃப் ஓரியன்டாக இருக்கும். நீங்கள் அப்படி 2014 போயிட்டு வந்திருப்பீங்க இல்லையா? 2014, 19 அருண்ஜேட்லி என்னமோ நேரில் பார்த்த மாதிரி, உங்கள் பக்கத்தில் தான் அவர் உட்காந்துருந்த மாதிரியும், அவர் திடீர்னு இறந்துட்ட மாதிரியும், அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டு வந்து வச்ச மாதிரியும், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதான் நிர்மலா சீதாராமன் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க. ஸோ அருண்ஜேட்லி இறந்ததுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் சேர்த்து பார்த்துக்கிட்டாங்க, 2 டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்தாங்க. தென் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபினான்ஸ் நல்லா பண்ணுறாங்க அப்படின்றதுனால 2019 இன்னைக்கு டேட் வரைக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியே இவங்க கையில் பொறுப்பாக கொடுக்கப்பட்டது, சரியா? ரைட்டு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் சர்வீஸோட ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குது? டிஃபென்ஸ் மினிஸ்டர் கையில் இருக்குது. ஸோ பிரசிடென்ட் கிடையாது, நிறைய பேர் பிரசிடென்ட் போட்டுருவீங்க. கொஸ்டின் நம்பர் 401, ஹூ அமங் த ஃபாலோயிங் கன்சிடர்ட் as the first law officer of the government of India? நான் இப்போ தான் சொன்னேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யார்? அட்டார்னி ஜெனரல், சரியா? இதுவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட், ஏதோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஸோ அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு அட்வொகேட் ஜெனரல் வந்துடுவார், சரியா? சரி, இந்த அட்டார்னி ஜெனரலுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த சாலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னக்கூடிய இந்த போஸ்ட்டு. அட்டார்னி ஜெனரலுக்கு ஹெல்ப் பண்ணுற போஸ்ட்டு தான் யார் அப்படின்னா இந்த சாலிசிட்டர் ஜெனரல். ஸோ இதை கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, பட் ஆனால் இது வந்து சாலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட் வந்து ஹூ அசிஸ்ட் அட்டார்னி ஜெனரல், சரியா? ஸோ அட்டார்னி ஜெனரலுக்கு இவங்க வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 402, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிஃபைன்ஸ் மணி பில்? மணி பில்லை பற்றி எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 110 சொல்லியிருக்காங்க, சரியா? ஆர்டிகல் 110 சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக 117 தான் நமக்கு ஃபினான்ஸ் பில்லு. ஸோ 117 நமக்கு என்னது? ஃபினான்ஸ் பில்லு. ஃபினான்ஸ் பில் ஆர்டிக்கல் 117 நமக்கு ஃபினான்ஸ் பில்லு. ஸோ புரியுதா? ஆர்டிக்கல் 110 நமக்கு மணி பில்லு. ஆர்டிக்கல் 108 நமக்கு ஜாயின்ட் செட்டிங். ஸோ ஆர்டிக்கல் 108, 1 செகண்ட், 108 நமக்கு என்னது? ஜாயின்ட் செட்டிங். சரியா? அதே மாதிரி ஆர்டிக்கல் 112 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? இது என்னது அப்படின்னா பட்ஜெட்டு. ஸோ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க கான்ஸ்டியூஷன் புக்கில், பட்ஜெட்டுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஆர்டிக்கல் 112. 110 மணி பில், 112 பட்ஜெட்டு, 117 வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பில்லு, 108 ஜாயின்ட் செட்டிங். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 403, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட்? இந்தியன் பார்லிமெண்ட்டில் இது எது வந்து பார்ட் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னேன், ராஜ்யசபா, லோக்சபா, பிரசிடென்ட் 3 பேரும் தான் ஒரு பார்ட்டு. ஸோ நமக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது பார்ட் கிடையாது. ஸோ இப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 404, த பார்லிமெண்ட் ஆஃப் த இந்தியா கம்ப்ரைஸ் ஆஃப். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பிரசிடென்ட்டு, லோக்சபா, ராஜ்யசபா, ஸோ 3மே அடங்கியது. ஸோ பிரைம் மினிஸ்டர், லோக்சபா, ராஜ்யசபா கிடையாது, சரியா? பிரசிடென்ட்டு, லோக்சபா, ராஜ்யசபா அடங்கியது தான் என்னது அப்படின்னா பார்லிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். கொஸ்டின் நம்பர் 405, ஸோ த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா இன்க்ளூட். ஸோ பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்னதெல்லாம் வரும்? ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம், பிரசிடென்ட்டு, லோக்சபா, ராஜ்யசபா. கொஸ்டின் நம்பர் 406, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட்? இதில் எது வந்து நம்ம பார்லிமெண்ட்டோட பார்ட் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்கான். பிரசிடென்ட் வருவார், ஹவுஸ் ஆஃப் பீப்புள், அதான் இப்போ பார்த்தீங்களா செக் வச்சானா ஹவுஸ் ஆஃப் பீப்புள், மக்களவை அப்படின்னா லோக்சபா. நம்ம ஹிந்தி பேரை மட்டும் படிச்சிருப்போம் லோக்சபா அப்படின்னு. ஸோ ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னா மக்களவை. அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களவை அப்படின்னு சொன்னால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு ராஜ்யசபா, சரியா? மாநிலங்கள் அவை, ராஜ்யசபா, லோக்சபா. ஸோ இது 3மே வரும். நமக்கு ஆன்சர் என்னது? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது வராது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 407, ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இஃப் த பீரியட் ஆஃப் த டேஸ் டேஸ் ஆஃப் த மெம்பர் of the either house of the parliament is without permission of the house absent from the all the meeting, therefore the house may be declared as a seat vacant. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் வந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அல்லது ஆளுங்கட்சி சப்போர்ட்டில் ராஜ்யசபா எம்பியாவோ ஏதோ ஒன்று ஆயிடுறீங்கன்னு வச்சுக்கோமே, சரியா? எதர் நீங்கள் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு லோக்சபா எம்பியாவோ அல்லது ராஜ்யசபா எம்பியாவோ ஆயிடுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு எம்எல்ஏவை கூட ஆயிடுறீங்கன்னு வச்சுக்கோம், சரியா? ஸோ நீங்கள் ஸ்பீக்கர்கிட்ட சொல்லாமல், அல்லது பார்லிமெண்ட்டில் ஸ்பீக்கர் தான் மெயினான ஆள், அதாவது லோக்சபானா ஸ்பீக்கரு இல்லைனா சேர்மன், சரியா? ஏதோ யாராக வேணாலும் இருக்கலாம். மொத்தத்தில் பர்மிஷன் வாங்காமல் நீங்கள் ஒரு 60 நாள் லீவ் போட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் சீட் வந்து வேக்கண்ட்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, சரியா? எத்தனை நாள்? 60 நாள் நீங்கள் அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் லீவை போட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து என்னென்ன உங்களை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, ஸோ உங்கள் சீட் வந்து வேக்கண்ட்டு. ஸோ அப்போ திரும்பி இடைத்தேர்தல் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க, சரியா? ஸோ இடைத்தேர்தல் யார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண சொன்னேன், மறந்துடாதீங்க, சரியா? 60 நாள் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர்.
Question number 408, what is the maximum time gap between the two successive session of the parliament? ஸோ பார்லிமெண்ட்டில் இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால மீட்டிங் நடக்கவே இல்லை அப்படின்னாலும் 6 மாதத்தை தாண்டி பார்லிமெண்ட் கூடாமல் இருக்கக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் டைம் என்னது 6 months. சரியா? ஸோ ஆனால் 6 மாதம் அளவுக்குலாம் போகாதுங்க. சரியா? ஏன்னா வருஷத்துலேயே மொத்தம் 3 மீட்டிங் நடக்குது. 3 மீட்டிங் நடக்குது. என்னென்ன மீட்டிங்கு? பட்ஜெட் செஷனு, ஸோ அதுக்கப்புறம் மான்சூனு, அப்புறம் வின்டர். ஸோ மொத்தம் 3 செஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அதில் மேக்ஸிமம் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு எமர்ஜென்சி இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு இப்போ கோவிட் மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ஸோ இது மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். சரியா? மேக்ஸிமமாக 6 மாதம் வரைக்கும் கூடாமல் இருக்கலாம். 6 மாதத்தை தாண்டி கூடாமல் இருக்கக்கூடாது. சரியா? பார்லிமெண்ட் அப்படிங்கிறது 6 மாதம் வரைக்கும் தான் மேக்ஸிமம் கூடாமல் இருக்க முடியும். Question number 409, the maximum interval between the two sessions of the parliament can be 6 months. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அதனால தான் திரும்ப ரிப்பீட் ஆகுது. கொஸ்டின் நம்பர் 410. ஸோ அண்டர் the Indian constitution, which of the following has the rights of the legitimate power? ஸோ ஒன்றும் இல்லை, இதில் இங்கே கீழே கொடுத்துருக்காங்கல்ல 4 ஆப்ஷனு. ஸோ இதில் யாருக்கு ஒரு நியாயமான அதிகாரம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கான். பார்லிமெண்ட்டு தான் சரியான ஆன்சர். சரியா? ஸோ லெஜிமெண்ட் பவர் யாருக்கு இருக்குது? ஸோ நியாயமான அதிகாரம் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டுக்கு தான் எல்லாமே இருக்குது. சரியா? அண்டர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் அ ரைட்ஸ் ஆஃப் த லெஜிமெண்ட் பவர். ஸோ லெஜிமெண்ட் பவர்னால் நியாயமான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? ஸோ பார்லிமெண்ட் கையில் தான் இருக்குது. இந்த பார்லிமெண்ட் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பிரைம் மினிஸ்டரே செலக்ட் பண்ணுவாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரி செலக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ வெறும் பிரசிடென்ட் மட்டும் முடிவு பண்ணால் பத்தாது. மக்களால், ஏன்னா இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வேணும். ஸோ அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அவங்க ஒரு கைடாக ரெடி பண்ணிடுவாங்க. யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ இதெல்லாமே அண்டர் த கான்ஸ்டியூஷன் படி. சரியா? ரியாலிட்டியில் அது வேறு மாதிரி இருக்கலாம். பிரைம் மினிஸ்டர் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் இருக்கும். பட் ஆனால் அண்டர் த கான்ஸ்டியூஷன் அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஸோ நமக்கு பார்லிமெண்ட் தான் வந்து நியாயமான அதிகாரம் அப்படிங்கிறது பார்லிமெண்ட் கையில் தான் இருக்குது. ஏன்னா அந்த பார்லிமெண்ட் நினச்சா தான் என்ன பண்ண முடியும்? ஒரு சட்டம் அப்படிங்கிறத ஏற்ற முடியும். சரி, ஓகேப்பா. ஸோ இன்றைக்கான செஷன் முடிஞ்சுது. ஸோ நம்ம ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நாம் பார்லிமெண்ட்டில் பார்ட் 1 பார்த்துருப்போம். ஸோ இதில் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஸோ காது கொடுத்து அப்படியே கேட்ட விஷயத்தெல்லாம் அப்படியே விட்டுறாமல் எழுதி வைங்க. நான் திரும்ப அதான் சொல்கிறேன். ஸோ உண்மையாலுமே உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பார்த்தாலே போதுமானது அப்படின்ற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி நான் எழுதிலாம் உங்களுக்கு நடத்துகிறேன் அப்படின்னா அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ப்பா. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் எழுதுகிறேன். மற்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு வாயாலே சொல்கிறேன், நீங்கள் காதாலே கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் எந்த விஷயத்தெல்லாம் எழுதுறேனோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது புதுசாக இருக்குது அப்படி இப்படிலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு 2-3 தடவை பார்த்தா மைண்டில் நின்றோம். ஸோ கிளியர் பண்ணோம் இல்லையா எக்ஸாமு? ஸோ அதனால் இந்த மாதிரியான எஃபோர்ட்ஸ்லாம் போட்டு தான் ஆகணும். ஸோ கிளியரா? ரைட். ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ் ஸோ அடுத்தடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். நான் கேட்ட கமெண்ட், சரியா? எந்தெந்த கொஷின் நான் கமெண்ட் கேட்டேன், ரைட் டு ஓட் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். தென் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேட்டா அல்லது சென்ட்ரலா, ஸோ அது என்னன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.